பாஸ்கா பாடல் பற்றுறுதியின் கீதங்கள் சங்கீதம் 113. அல்லேலூயா. இஸ்ராயேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய போது, கொடிய மக்களிடையே நின்று யாக்கோபின் இனத்தார் வெளியேறிய போது, யூதா குலம் அவருக்கு திருத்தலமாயிற்று. இஸ்ராயேல் அவரது ஆட்சிக்கு உட்பட்டது. கடல் அவரை கண்டது, கண்டு பின்வாங்கியது. யோர்தான் திசை திரும்பி ஓடியது. மலைகள் செம்மறிகள் என துள்ளின, குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போல குதித்தன. கடலே, உனக்கென்ன நடந்தது? ஏன் பின்வாங்கினாய்? யோர்தானே, உனக்கென்ன ஆயிற்று? ஏன் திசை திரும்பிச் சென்றாய்? மலைகளே, நீங்கள் ஏன் செம்மறிகள் போல துள்ளினீர்கள்? குன்றுகளே, நீங்கள் ஏன் ஆட்டுக்குட்டிகள் என குதித்தீர்கள்? மாநிலமே, ஆண்டவர் திருமுன் நடுநடுங்கு. யாக்கோபின் இறைவனின் திருமுன் நடுக்கமுறு. கற்பாறையை நீர்க்குளமாக்க வல்லவர் அவர். பாறையை நீரூற்றாக ஆக்க வல்லவர் அவர். எங்களுக்கன்று ஆண்டவரே, மகிமை எங்களுக்கன்று, அது உம் பெயருக்கே உரியது. உம் இரக்கத்தையும் பிரமாணிக்கத்தையும் முன்னிட்டு மகிமை உமக்கே உரியது. அவர்களுடைய கடவுள் எங்கே என புறவினத்தார் சொல்வது ஏன்? நம் இறைவனே வானுலகில் உள்ளார். தாம் விரும்பிய யாவும் செய்துள்ளார். அவர்களுடைய சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கை வேலையே. அவைகளுக்கு வாய் உண்டு, பேசுவதில்லை. கண்கள் உண்டு, பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, கேட்பதில்லை. நாசி உண்டு, முகர்வதில்லை. கைகள் உண்டு, தொடுவதில்லை. கால்கள் உண்டு, நடப்பதில்லை. தொண்டையிலிருந்து ஒலி எழும்புவதில்லை. அவற்றை செய்கிறவர்களும் அவைகளுக்கு ஒப்பானவர்களே. அவற்றை நம்புகிறவர்களும் அவற்றை போன்றவர்களே. இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை உண்டு. அவரே அவர்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தார்க்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை உண்டு. அவரே அவர்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆண்டவரை அஞ்சுவோர்க்கு அவர் மேல் நம்பிக்கை உண்டு. அவரே அவர்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆண்டவர் நம்மை நினைவு கூர்கிறார். நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ரேல் மக்களுக்கு ஆசியை அளிப்பார். ஆரோனின் இனத்தார்க்கு ஆசியை அளிப்பார். தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு ஆசி அளிப்பார். சிறியோர்க்கும் பெரியோர்க்கும் ஆசி அளிப்பார். ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார். நீங்களும் உங்கள் மக்களும் வளரச் செய்வார். ஆண்டவரின் ஆசி பெற்றவர்கள் நீங்கள். வானமும் வையமும் படைத்தவரே உங்களுக்கு ஆசி அளித்துள்ளார். விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது. மண்ணகத்தையோ அவர் மனுமக்களுக்கு அளித்துள்ளார். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை. கீழுலகம் செல்வோரும் அவரை புகழ்வதில்லை. உயிர் வாழும் நாமே ஆண்டவரை வாழ்த்துகின்றோம். இன்றும் என்றும் வாழ்த்துகின்றோம். ஆமென்.